இது ராத்திரி சமயம். ஜெயேஷும் டீனாவும் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஜெயேஷோட அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ்ல உட்காந்துருந்தாங்க. உன் அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே பெருசா இருக்குப்பா. அப்பாவுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே பிடிக்கும். அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் இந்த ஃபார்ம் ஹவுஸை என் பேர்ல மாத்திருவேன்னு சொன்னாரு. என்ன நிஜமாவா? அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் நம்மளோடதா? கண்டிப்பா, ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான். ஜெயேஷும் டீனாவும் பேசிட்டு இருக்கும்போது அதே சமயம் ஜன்னலுக்கு வெளியில ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுது. ஜெயேஷ், உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? நீ கவலைப்படாத டீனா, இங்க ரொம்ப தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. உனக்கு ஏதாவது பிரம்மையா இருக்கும். சரி, நம்ம டிவி ஆன் பண்ணி ஏதாவது மூவி பார்க்கலாம். ஆனா எனக்கு மூவி பார்க்கறதுக்கான எண்ணம் இல்ல. ஏதாவது பாட்டு போட, அதையே நம்ம கேட்போம். எனக்கு தெரிஞ்சு இங்க பழைய பாட்டோட கேசட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையே ப்ளே பண்றேன். ஜெயேஷ் கேசட்டை தேடி அந்த டேப் ரெக்கார்டர்ல பாட்டை போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜன்னலுக்கு வெளியில முஞ்சியா ஆலமரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தது. அந்த பாட்டை அது கேட்ட உடனே அது அங்கேருந்து ஓடி வந்து ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சிடுச்சு. அப்புறம் ஜன்னல்ல இருந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருந்து அந்த பாட்டை அது கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்பதான் டீனாவும் சொன்னான், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ப்ளீஸ் அந்த பாட்டை நிறுத்த. ஜெயேஷ் டீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு பாட்டை நிறுத்திட்டான். பாட்டு நின்னு போன காரணத்தினால குஞ்சியோ ரொம்ப சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. ஜெயேஷ், ஜெயேஷ், இங்கிருந்து ஓடிடு. அதுக்குள்ள முஞ்சியா அவங்க ரெண்டு பேரையும் தாக்கி அவங்கள கொன்னுடுச்சு. முஞ்சியா அவங்க வயித்துல இருந்த குடல் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அவங்களோட உடலை அங்கேயே விட்டுடுச்சு. ஜெயேஷும் டீனாவும் போனை எடுக்கலைங்கிறதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி ஜெயேஷோட அப்பா அம்மா அவங்கள தேடிக்கிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாங்க. அப்பதான் அவங்க ஜெயேஷ் அப்புறம் டீனாவோட பிணத்தை பார்த்தாங்க. இது எப்படி நடந்துச்சு? யாரோ இவங்களை கொன்னுட்டாங்களே. என்னோட ஒரே ஒரு பையன் போயிட்டான். இந்த கேஸ்க்காக போலீஸ் கமிஷனர் அவரே அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாரு. அப்புறம் ஜெயேஷோட அப்பா கிட்ட அவர் பேசினாரு. ஏதாவது பண்ணுங்க கமிஷனர் சார், அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க. எனக்கு உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்க சாகிறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஏன்னா போன மாசமும் இதே மாதிரி 3 கேசஸ் வந்திருக்கு. அதுல மனுஷங்களோட வயிற்றுல இருக்கிறது எதுவும் இல்லாம இருந்திருக்கு. ஆனா அது யாருன்னு இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த கொலைகாரனோட நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா காட்டுக்குள்ள வாழ்ற மனுஷங்க கிட்ட இருந்து நாங்க என்ன விஷயம் கேள்விப்பட்டோம்னா. என்ன கமிஷனர் சார் சொல்லுங்க, நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது பாட்டு சத்தத்தையும் இல்ல பாட்டு கேட்டுச்சுனாலும் கோபம் அடைய ஆரம்பிச்சிருமா. ஒரு சிலர் அந்த பேயை அவங்க கண்ணால பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு சின்ன குழந்தையோட பேயாம். நானும் இதை எதிர்பார்த்தேன். என்னோட மகனையும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இது கண்டிப்பா ஒரு மனுஷனோட வேலையா இருக்க முடியாது. ஜெயேஷோட அப்பா அம்மா உடனே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது ஒரு தாந்திரிகரை சந்திக்கணும்னு. 2 பேரும் சேர்ந்து ராத்திரி இருட்டுல காட்டுல அந்த தாந்திரிகரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு தாந்திரிகரை பார்த்தாங்க. அவரு தன்னோட யஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க சாமி, ஒரு விஷயம், எனக்கு உங்களோட உதவி வேணும். சொல்லு, உனக்கு எந்த உதவி வேணும்? எதுக்காக நீ இந்த ராத்திரியில இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க? இந்த காட்டுக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க ஒரு பிரேத ஆத்மா எங்களுடைய பையனை ரொம்பவே கொடூரமா கொன்னுடுச்சு. அதுக்காக தான் உங்க உதவியை தேடி இங்க வந்திருக்கோம். அந்த பேய் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் நாம அதை எப்படி தடுக்கிறது? நீங்க எந்த பேயை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அது ஒன்றும் சாதாரண பேய் கிடையாது. அதுகிட்ட சைத்தானோட அதிக சக்திகள் இருக்கு. அந்த பேயோட பேரு முஞ்சியா. அது இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா தான் இருந்துச்சு. முஞ்சியா? இது குழந்தையோட பேயா? சாமி, அந்த பேயை பத்தின இன்னும் சில விஷயங்கள் சொல்லுங்க. ஆமாங்க பாபா, இந்த முஞ்சியாவோட கதை தான் என்ன? அப்புறம் நாம இதை எப்படி தடுக்க முடியும்? சரி,
அப்படின்னா இந்த கதையை கவனமா கேளுங்க. இது ரொம்பவே பழங்கால கதை. ஒரு பழைய மாளிகையில ஒரு அம்மா அவங்களோட குழந்தை முன்னா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. முன்னாவோட அப்பா முன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள விட்டு போயிட்டாரு. முன்னா அவங்க அம்மா ஜெயா மேல அதிக பாசம் வச்சிருந்தான். அப்புறம் முன்னாவோட அம்மா ரொம்பவே பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க. முன்னா பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிடு. சாப்பிட்றதுக்கான நேரம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய பசில் முடிய போகுது. இப்ப நீ உடனே வர, இல்லைன்னா உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, நானும் பார்க்கறேன் நீ எப்படி வர மாட்டேன்னு. இப்பவே உனக்கு பிடிச்ச பாட்டை நான் போடுறேன். ஜெயா அந்த பாட்டை போட்ட உடனே முன்னா அங்கே இருந்து தன்னோட அம்மா கிட்ட ஓடி வந்தான். முன்னா, இப்ப எப்படி உன்னோட பர்ஸில் விட்டுட்டு வந்த? அம்மா, இந்த பாட்டை நீங்க பாடினீங்க, அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ முன்னா, உங்க அப்பா மட்டும் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா அவர் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி வா, சீக்கிரமா வந்து சாப்பிடு. ஒரு நாள் ஜெயா இந்த மாதிரி தான் முன்னாவை கூப்பிடுறதுக்காக பாட்டை ஆன் பண்ணா. அப்புறம் முன்னா அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்புறம் திடீர்னு அந்த பாட்டு நின்று போச்சு. முன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் பார்த்தபோது அவனுடைய சித்தப்பாவும் சித்தியும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனுடைய அம்மா ஜெயா காயப்பட்ட நிலைமையில அங்கேயே விழுந்து கிடந்தா. அட வாப்பா வா, நானும் உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உன்னோட அம்மா உயிரை விட்டுடுவா. அதுக்கப்புறம் உன்னை நாங்க கொன்னுடுவோம். அதுக்கப்புறம் இந்த வீடு, அப்புறம் உன்னோட அப்பா விட்டுட்டு போன சொத்து எல்லாம் எங்க பேருக்கு வந்து சேர்ந்துடும். அம்மா, என்னோட அம்மாவை விட்டுடுங்க, என் அம்மாவை விட்டுடுங்க. முன்னாவோட சித்தப்பாவும் சித்தியும் முன்னாவை கொல்றதுக்காக போகும்போது ஜெயா அவங்களோட காலை பிடிச்சுக்கிட்டா. ஓடிடு முன்னா, தயவு செஞ்சு ஓடிடு, பின்னாடி திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஓடிடு. விடு, என்னோட காலை விடு. முன்னா அங்கிருந்து ஓடிட்டான். ஆனா அவன் காட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அவனுடைய சித்தப்பா அவனை பின்தொடர்ந்து போறத நிறுத்திட்டாரு. இவன் காட்டு பக்கம் ஓடிட்டானே, அங்க அவனே செத்துட போறான். முன்னா அழுதுகிட்டே காட்டு பக்கமா ஓடிக்கிட்டு இருந்தான். அம்மா, இல்லம்மா, இல்ல, நான் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். முன்னா அந்த காட்டோட நடு பகுதிக்கு போனதும் அங்க ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சது. அப்புறம் திடீர்னு அங்க ஒரு சைத்தானோட குரல் கேட்டுச்சு. முன்னா, முன்னா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன் என் குழந்தையே, எப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து உன் அம்மாவை கொன்னாங்கன்னு. உன் அம்மா யாருக்கும் எந்த விதத்திலையும் கெடுதல் செஞ்சதே கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அவங்கள கொன்னுட்டாங்க. இதுக்கு நீ பழி வாங்க விரும்பலையா? நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகமே எரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த கொடுமைக்காரங்க இருக்கவே கூடாது. இந்த உலகத்தை நானே எரிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ உன்னோட பழிய தீர்த்துக்கலாம். நான் உனக்கு உதவி செய்கிறேன். நீ உன்னை நீயே என்கிட்ட ஒப்படைக்கணும். நான் உனக்கு அந்த அளவு சக்திகளை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள பழி வாங்கலாம். சொல்லு, உன்னோட ஆத்மாவை என்கிட்ட ஒப்படைக்கிறியா? என்னுடைய ஆத்மாவை நான் ஒப்படைக்கிறேன். இப்படிப்பட்ட உலகத்துல எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. இந்த உலகத்துல எங்க அம்மாவை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கொன்னுட்டாங்க. முன்னா இப்படி சொன்னதுமே அவன் ஒரு ராட்சசனா மாறினான். நீ உன்னுடைய அம்மாவுக்காக ராட்சசனா மாறிட்ட. அதனால இன்னிலிருந்து உன்னோட பேரு முன்னா கிடையாது. உன்னோட அப்புறம் உன்னோட அம்மாவோட பேரு சேர்ந்துடுச்சு. முஞ்சியா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனான். அங்க அவனுடைய அம்மா தரையில விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அவனுடைய சித்தப்பாவும் சித்தியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு வீட்டு ஜன்னல் வழியா முஞ்சியா உள்ள வந்தான். அப்புறம் அவங்கள கொலை செஞ்சு பழிய தீர்த்துக்கிட்டான். அப்போலிருந்து இப்போ வரைக்கும் எப்போல்லாம் ஒருத்தவங்க பாட்டு போடுறாங்களோ மூஞ்சியா அந்த இடத்துக்கு உடனே போயிடும். ஆனால் ஒருவேளை அவங்க பாட்டை நிறுத்தினா
அது அவங்கள கொன்னுடும். ஏன்னா அவங்க அம்மா உயிரோடு இருந்த நேரத்தில் கூட அவனோட சித்தப்பா சித்தி பாட்டை நிறுத்திட்டாங்க. சாமி, நீங்களே எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நாம இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பையனுக்கு நடந்த மாதிரி விஷயம் வேற யாருக்கும் கண்டிப்பா நடக்கக்கூடாது. என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை வச்சு அதை தடுக்க முடியும். அப்புறம் என்கிட்ட ஒரு யோசனையும் இருக்கு, அதை வச்சு நீங்க அந்த முஞ்சியாவை கூப்பிட முடியும். தாந்திரிகர் ஒரு சொருகு வாழை கொடுத்தாரு. அப்புறம் ஒரு யோசனை சொன்னாரு. அப்புறம் ஜெயேஷோட அப்பா அம்மா அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. அப்புறம் முன்னாவோட அம்மா எந்த பாட்டை பாடிட்டு இருந்தாங்களோ அந்த பாட்டை மறுபடியும் போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே முஞ்சியா அந்த இடத்துக்கு வந்துட்டான். முஞ்சியா, நீ என்னோட மகனை கொன்னுட்ட. ஆனா இனிமே அந்த மாதிரி யாருக்கும் நடக்க நான் விடவே மாட்டேன். ஜெயேஷோட அம்மா அந்த பாட்டை நிறுத்தினாங்க. முஞ்சியா அவனுடைய கூர்மையான நெகத்தால அவங்கள தாக்க போகும்போது அவனுடைய கைகளை யாரோ பிடிச்சிட்டாங்க. அவன் பார்த்தபோது முஞ்சியாவுக்கு தன்னுடைய அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சது. போது நிறுத்து, நீ நிறைய கஷ்டங்களை ஏத்துக்கிட்ட, இதுக்கு மேலேயும் தவிக்காத, என்கிட்ட வந்துடு என் செல்லமே, அப்புறம் என் கூட வந்துரு. முஞ்சியா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்னுட்டான். அப்புறம் அவனுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஜெயேஷோட அப்பா அந்த கத்தியால அவன் நெஞ்சில குத்தினாரு. அப்புறம் முஞ்சியா ஏதோ ஒரு புகையை போல அப்படியே மறைஞ்சிட்டான்.